தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து போஸ்ட்மார்ட்டம் தேவை என்கிறார் பாப்பா ராயுடு. பினாங்கு சுங்கை பாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹராப்பான் அதிர்ச்சி தரும் வகையில் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டது. இந்த தோல்வி குறித்து போஸ்ட்மார்ட்டம் செய்வது அவசியம் என்று சிலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு தெரிவித்தார். டீசல் விலை உயர்வு உட்பட தேசிய விவகாரங்கள் இந்த தோல்விக்கு காரணமா என்பதை தெரிந்து கொள்ள இது அவசியம் என்றார் அவர். நடந்து முடிந்த சுங்கை பாக்காப் இடைத்தேர்தல் பற்றி ஒரு வார்த்தைகள். பிரிகத்தா நேஷன் 14,489 வாக்குகள் பெற்றன. பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜோஹாரி 10,222 வாக்குகள் 4,267 வாக்குகள் மெஜாரிட்டியா வெற்றி பெற்றிருக்காரு. கடந்த பொது தேர்தலில் கடந்த மாநில தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வெற்றி பெற்ற வாக்குகள் 1,563 வாக்குகள். இது புள்ளி விவரங்களோட நான் சொல்றேன். இந்த ரீதியில் நீங்க பார்க்கும் பொழுது ஏறக்குறைய நம்மளுக்கு 3000 ஓட்டு அந்தபடி போயிருக்கு. 3000 ஓட்டு போனது மாநில அரசாங்கம் நம்பதான், மத்திய அரசாங்கம் நம்பதான். அப்போ எங்க தவறு நடந்திருக்கு சொல்லி கண்டிப்பா அரசியல் ஆய்வாளர்கள் இதை பத்தி கண்டிப்பா சிந்திக்கணும். எங்க தவறு நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். அது குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதே வேளையில மக்களாகிய நம்ம யோசிக்கணும். இந்த டீசல் விலை ஏற்றம் ரொம்ப தொழிலதிபருக்கு கண்டிப்பா பெரும் சுமையா இருந்தால் கூட நாளடைவில் இந்த ஃபண்ட் ஏறக்குறைய 4 பில்லியன் சேமிப்பு மக்களுக்கு தான் போய் சேரப்போகுது. அதே மாதிரி தனியார் வாகனங்கள் குறிப்பாக ஐலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பாய்க்கிறீங்க, உங்களுக்கு மாதந்தோறும் அந்த சலுகைகள் வழங்கப்படுது. அது விவரமா நம்ம நாளடைவில் கண்டிப்பா மக்கள் போய் சேரணும் இந்த விஷயங்கள். இரண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா பிஎன் கட்சி நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கோட்பாடுகள், அவரோட சித்தாந்தங்கள், அவரோட செயல்பாடுகள் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்திய சமுதாயத்திற்கு எந்த ஒரு உதவியும் செய்வாங்களா என்ன கேட்டா இல்ல. அப்படி அவங்க நினைச்சிருந்தா ஒரு இந்திய வேட்பாளரை அங்க நிப்பாட்டி இருக்க முடியும். ஏன்னா அது 17 விழுக்காடு இந்தியர்கள் வாழக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி. அது ஏன் ஒரு இந்திய நிப்பாட்டி இருக்கலாம். நான் இங்க என்ன பாகுபாடு பத்தி பேசுறேன்னா, மலேசியன் என்ற ஒரு அடிப்படையில் மூவிலும் வாழக்கூடிய இந்த நாட்டில் பக்கத்தான் ஹராப்பான் சரி, கிரஜன் புட்படன் சரி, எவ்வாறு அந்த பதவிகள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. ஏன் பிரிகத்தா நேஷனல் இதை செய்ய தவறிட்டாங்க. உதாரணத்துக்கு கெடா மாநிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முன்பு ஒரு காலகட்டத்தில் நம்ம அவர்கள் எஸ்கோவா இருந்திருக்காங்க. கெடா மாநிலத்துல ஒரு எஸ்கோ மட்டும்தான் அந்த எம்எம்கே மீட்டிங்ல போயிட்டு முடிவெடுக்க முடியும். மாநில முதலமைச்சருக்கு சில சிபாரிசுகள் செய்ய முடியும், சில முடிவுகள் எடுக்க முடியும். எஸ்கோ இந்தியர்கள் எஸ்கோ இல்லாத பட்சத்தில் இன்றைக்கு அந்த செயல் யார் செய்வா. கண்டிப்பா ஒரு அதிகாரியோ எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அந்த எம்எம்கே போகவே முடியாது. அந்த பட்சத்தில் கெடா மாநிலத்துக்கு நம்ம போய் பேர் இழப்பாடு அடைஞ்சிருக்கோம். பினாங் மாநிலத்துல இந்த ஒரு வெளிக்காடு எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு சைன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அந்த வழியில் இந்திய சமுதாயமும் சரி, குறிப்பிட்ட சீன சமுதாயம் சரி, இந்த எலெக்ஷன் பாய்காட் பண்ண மாதிரி எனக்கு அந்த புள்ளி விவரங்கள் காமிக்குது. 46 விழுக்காடு சீனர்களும் 57 விழுக்காடு நம்ம வெளியே ஓட் பண்ணது என்ன கேட்டீங்கன்னா சில குறைபாடுகள் இருக்கும். நான் குறைபாடுகள் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாம் நிர்ணயித்து விட்டோம் என்று நான் சொல்ல கிடையாது. இங்க கண்டிப்பாக பக்கத்தான் ஹராப்பானும் சரி, கிரஜன் புட்படனும் சரி, சில குறைபாடுகள் இருக்கும். குறிப்பாக நம்ம மெட்ரிகுலேஷன் சீட்ஸ் பத்தி பேச முடியும். சுங்கை பாக்காப் தண்ணி சரியா கிடைக்காத விஷயத்துக்கு நம்ம பேச முடியும். நிறைய விஷயங்கள் பேச முடியும். அதனால நமது பெற்ற தாய் தந்தையரை காட்டிலும் மற்றவர்கள் பெற்ற தாய் தந்தையாக சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு இந்த பிரிகத்தா நேஷன் இன்றைக்கு சேர்ந்த புது தலைவர்கள் அதிகமாக இருக்கலாம், இந்திய வம்சாவளிகள் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்களெல்லாம் அந்த நேஷனல் ரீதியில் அந்த சிடபிள்யூசியில உட்கார்ந்து பிரிகத்தா நேஷன்ல ஒரு அணுகுமுறை எடுத்து வர முடியுமா. இந்தியர்களுக்கு நாம் இதை எடுத்து வேணும். ஏன்னா மேடையில் பேசிட்டு போயிடுறாங்க அரசியல்வாதிகள். நீங்க பாத்தீங்கன்னா நானும் அரசியல்வாதி தான், அன்வார் இப்ராஹிம் ஒரு அரசியல்வாதி தான். ஆனா இன்றைக்கு ஆளும் அரசாங்கம், நாட்டின் பிரதமர் அன்வார் இப்ராஹிம், சிலாங்கூர் மாநில ஆட்சி உறுப்பினர் நான். நம்ம பாருங்க அன்றைக்கு கேகேபியில் எல்லாத்துக்கும் தெரியும் 5 தோட்ட மக்களோட நிலைப்பாடு. வைபிங் ஆக்கோமி கிட்ட கான்டாக்ட் பண்ண, நாங்கெல்லாம் பேசணும். மந்திரி பசார் எனக்கு 35 மில்லியன் ஒதுக்குனாரு. இதுக்கு நாக்கோமிங் ஒரு 40 மில்லியன் ஒதுக்குனாரு. பிரிட்ஜே ஒரு 20 நிலம் கொடுத்தாங்க. அதுதான் ஒரு முடிவு. அது நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம போயிடும். இப்ப பாருங்க அடுத்த ஸ்டெப் அந்த
பிரீமியம் அது இதுன்னு சொல்லி நம்ம அடுத்த போயிடுவோம். ஆனால் ஒரு எதிர்கட்சியாளர்களை நம்ம தேக்கி வைக்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பழிவாங்கும் ஒரு படலமாக இருக்குமே ஒழிய நாட்டில் சமுதாயத்திற்கும் இந்திய சமுதாயத்திற்கும் எந்த ஒரு நன்மையும் கொண்டு வர முடியாது அவங்களால வந்து. ஆனா இயல்பாவே நீங்க பாத்தீங்கன்னா வந்து பாஸ் கட்சியிலும் சரி பிரிக்கத்த நேஷனும் சரி எந்த ஒரு எல்லளவும் நம் சமுதாயத்திற்கு அக்கறை கொள்ளாதவர்கள். அதுதான் என்னோட வந்து ஸ்டாண்ட். அவங்க வந்து நம்ம மேல அக்கறையே இல்லாதவர்கள். அவங்க வந்து இந்த எலெக்ஷனுக்காக பசுப்பு வேலைகள் செய்வார்கள், அது உண்மை. அவங்களோட இந்த கூட இருக்கிற சில இங்கு இருந்து அங்கு போனவர்கள் வந்து ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா வந்து நாட்டின் அரசியல் தன்மையை நிலைக்குலையை அவங்க என்ன செய்வாங்கன்னா வந்து வெறுப்புகளை தூண்டி விடுவார்களே தவிர, இங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து இந்த ரோடு எப்படி இருக்கு, கேகேபி எலெக்ஷன் நான் பார்த்தேன், ஏன் இந்த ரோடு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் இங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரோடு செஞ்சோம். அந்த லெம்பாபுரிங்க ரோடு வந்து வைபி நம்ம மாநில முதல்வர் வந்து எம்பி அந்த ரோடு செஞ்சோம், நம்ம தான் செஞ்சோம் கடைசியா வந்து. அதே மாதிரி மக்கள் ஆகிய அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் வரவன் நீ சொல்லிட்டு போயிடுவான், அவன் வந்து பிளைட் எடுத்தோ கப்பை எடுத்தோ பஸ் எடுத்தோ போய் சேர்ந்துருவான் அவங்க ஊருக்கு வந்து. ஆனா மக்கள் ஆகிய நாம், சிலாங்கூர் மக்கள் ஆகிய நாம் தான் வந்து தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்திய சமுதாயம் வந்து நம்மளுக்கு ஏறக்குறைய 80 விழுக்காடு மேல் வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி சீனர்கள் என்ன இங்குள்ள வந்து சிச்சுவேஷன் வேற. மேபி அங்க வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து சில லோக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம். சரி, இதை வந்து நம்ம கருத்தில் கொண்டு கண்டிப்பாக பிரதமர் சார்ந்த சில இந்திய அதிகாரிகளும் சரி, பினாங்கு மாநிலத்தின் இந்திய சமூக தலைவர்களும் சரி இந்த ப்ராப்ளம் வந்து கிரவுண்ட்ல இறங்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் கண்டால் கண்டிப்பாக வருகின்ற காலகட்டத்தில் மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி மத்திய தேர்தலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மக்களாகிய அவர்கள் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஓட்டு போடுவார்கள் சொல்லி கூறிக்கொண்டு, இது வந்து ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தை நாம் மதிக்க வேண்டும், ஜனநாயகத்தின் முடிவை நாம் ஏற்க வேண்டும். அதனால இந்த தேர்தல் முடிவை நாம் ஏற்றுக்கொண்டு எங்கு தவறு நடந்திருக்கொண்டு நாம் திறம்பட சிந்திச்சோம், நாம் வந்து கண்டிப்பா வருகின்ற காலகட்டத்தில் நாம் ஒரு மிக சிறந்த ஆட்சியை வழங்க முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல்.